ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். அந்தக சரசி உருபலேன பதே கிரகீதோ கிராகேண யூதபதிரம் புஜஹஸ்த ஆர்த்தஹ ஆகேதமாதி புருஷ அகில லோகநாத தீர்த்த ஸ்ரவண மங்கள நாமதேய. அதிக பலம் வாய்ந்த முதலை ஒன்று ஆற்றில் தன் காலை கம்பி கொண்டதால் யானைகளின் தலைவன் பெருந்துன்பத்துக்கு உள்ளானது. அது தன் தும்பிக்கையில் ஒரு தாமரைப்பூவை பற்றி எடுத்து கொண்டு பகவானிடம் பின்வருமாறு கூறியது. ஓ அனைத்தையும் அனுபவிப்பவரான ஆதி புருஷரே, ஓ லோகநாயகரே, முக்தியளிப்பவரே, ஒரு புண்ணிய தீர்த்தத்தை போன்ற புகழக்கூடியவரே, பாடி பரப்புவதற்கு யோகிதையை உடையதான தங்களது புனித நாமத்தை கேட்பதாலேயே அனைவரும் தூய்மை அடைகின்றனர். ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை. இப்போ இந்த அவதாரத்துல பகவான் கஜேந்திரனோட யானையை விடுவித்தார். இந்த கஜேந்திர மோட்சம் வெறுமனே கஜேந்திர மோட்ச ஸ்லோகத்தை படிப்பதால, கேட்பதால, பாடுவதால, இந்த சரித்திரத்தை நினைவில் கொள்வதால உடனடியா ஒருத்தர் பிறவி சக்கரத்துன்னு விடுவோம். கஜேந்திர மோட்சத்தை பத்தி யார் படிக்கிறாங்களோ, கேட்கிறாங்களோ, பாடுறாங்களோ, நினைக்கிறாங்களோ, இமீடியட்டா உடனடியா என்னவாங்க, பிறப்பு இறப்ப சக்கரத்துன்னு விடுபடுவோம். அவ்வளவு மங்களமானது, அவ்வளவு தெய்வீகமானது. சரி, அப்ப இந்த கஜேந்திரன் யானை யாரு? ஒரு யானையால பிரார்த்தனையை செய்ய முடியுமா? ஒரு யானையால இறைவனை சரணடைய முடியுமா? ஒரு யானைக்கும் இறைவன் மோட்சம் தருவாரா? இந்த அவதாரம், இந்த லீலையோட நோக்கம் என்ன? அப்ப இந்த அத்தியாயம் முழுவதுமே பகவானுடைய குறிப்பிட்ட அவதாரம், அதற்கான நோக்கம். ஏன் பகவான் ஏன் பகவான் பல்வேறு அவதாரங்கள் செய்யறாரு? அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன? பொருளுரையில பிரபுபா ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். பகவானுக்கு இந்த பூமியில செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, அவர் இங்க அவதரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவரது அகாரணமான காரணமற்ற கருணை, அவரது காரணமற்ற கருணையால அவர் இந்த பூமியில தோன்றார். பகவானை பற்றி கேட்பதும் பாடுவதும் புண்ணிய செயலாகும். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. இங்க ஒரு அழகான வார்த்தை, ஸ்ரவண மங்கலம். ஸ்ரவண மங்கலம் இந்த வார்த்தை கோபிகா கீதத்திலும் உண்டு. ஸ்ரவண மங்கலம் அப்படிங்கிற வார்த்தை கோபிகா கீதத்திலும் உண்டு. அதே மாதிரி பாகவதத்துல பல்வேறு இடங்கள்ல ஸ்ரவண மங்கலம், புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, ஸ்ரவண மங்கலம். ஸ்ரவணம்னா கேட்கிறது. யாரை பற்றி கேட்கறது மங்களமானது? பகவானை பற்றி கேட்பது மங்களமானது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய தெய்வீக லீலைகள், பக்தருடைய கல்யாண குணங்கள், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இவை அனைத்தும் கேட்பது புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம். ரொம்ப மங்களமானது. 3 உலகத்தையும் புனிதப்படுத்தக்கூடியது. அதனால இந்த ஸ்லோகத்துல நிறைய முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. அகில லோகநாதா, ஆதி புருஷரே,
ஓ ஆதி புருஷா அகிலலோகநாதா தீர்த்த ஸ்ரவகா ஸ்ரவண மங்களா நாமதேயா. இந்த ஓரொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப இந்த ஒரு வார்த்தையான பொருள் என்ன? கஜேந்திர யானை ஏன் இப்படி பிரார்த்தனை பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கும்படி, கஜேந்திரன் யானைக்கு எப்படி பகவான் மோட்சம், ஒரு யானைக்கு கூட மோட்சம் தர முடியுமா? இத நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்குள்ள காலத்துல இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. என்னங்க, ஒரு யானை பிரார்த்தனை பண்ணிச்சுங்கிறீங்க, அந்த யானைக்கு கடவுள் மோட்சம் கொடுத்தாருங்கிறீங்க. இது நம்முடைய மனித மூளைக்கும், நம்முடைய பௌதிக சிந்தனைக்கும், பௌதிக கல்விக்கும், விஞ்ஞான மூளைக்கும், ஆராய்ச்சிக்கும், மனக்கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. முதல்ல பகவானுடைய லீலைகள், அவருடைய அமானுஷ்யமான சக்தி, அற்புதங்கள், அவருடைய காரணமற்ற கருணை, இதெல்லாம் நம்ம மனித மூளையை வச்சுக்கிட்டோ, இல்ல ஆராய்ச்சி பண்ணியோ, இல்ல மனக்கற்பனை பண்ணியோ, இல்ல தத்துவத்தை விசாரணை சாஸ்திர விசாரணை பண்ணியோ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அதாவது இங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பகவான் இந்த பூமியில் அவதரித்து உலக விவகாரங்களில் மற்றவர்களைப் போலவே செயல்படுகிறார். அவரை பற்றி பிறர் செவி உறுவதற்குரிய விஷயங்களை உண்டாக்குவதற்காக இதை அவர் செய்கிறார். சோ பகவானுடைய செயல்களும் ஒரு சாதாரண செயலை போலதான் இருக்கும். ஆனா அந்த செயலை கேட்பதால மங்களம். ஜென்ம கர்ம சமய திவ்யம், திவ்யம், திவ்யம். இல்லை என்றால் இந்த பூ உலகில் பகவானால் செய்யப்பட வேண்டியது ஒன்றுமில்லை. ஏதேனும் செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயம் அவருக்கு இல்லை. அவருக்கே உரிய அகாரணமான கண்ணியால் அவர் அவதரித்து விருப்பம் போல் செயல்படுகிறார். வேதங்களும் புராணங்களும் பகவானின் பல்வேறு செயல்களை பற்றிய விவரங்களை முழுமையாக கொண்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் பொதுவாக அவரது செயல்களை பற்றி ஏதேனும் கேட்கவோ அல்லது படிக்கவோ இயல்பாக ஆவல் கொள்ளக்கூடும். எஸ், இன்னைக்கு மக்கள் இடத்துல எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த காது இருக்கு இல்லையா, காது எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும், வாய் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு. அதனால பகவான் என்ன வாய்ப்பு கொடுக்கிறாரு? இந்த காதுக்கும் வாய்க்கும் விருந்து கொடுக்கிறார். என்ன விருந்து? அவரை பற்றி கேட்பது, கிருஷ்ணாவை பற்றி கேட்கறது, கிருஷ்ணாவுடைய லீலைகளை பற்றி கேட்கறதா இந்த காதுக்கும் வாய்க்கும் விருந்து. கண்ணுக்கு விருந்து, கண்ணுக்கு விருந்து பகவானை தரிசனம் செய்வது, காதுக்கு விருந்து அவர் புகழ் கேட்பது, வாய்க்கு விருந்து அவர் புகழ் பாடுவது. இது அப்படியே நேர் ஆப்போசிட்டா, இது அப்படியே நேர் மாறா இந்த உலகத்தை விஷயத்தை பத்தி காது கேட்டுக்கிட்டே இருக்குன்னா அது பாம்பினுடைய புற்றுன்னு சொல்றேன். இந்த கண்கள் கிருஷ்ணரை தவிர வேற ஏதாவது பார்த்து கொண்டே இருந்தால் அது மயிர்பிடியில் இருக்கிற கண்ணுன்னு சொல்றேன். இந்த வாய் பகவானை பற்றி பேசாமல் வேத ஏதாவது பல 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 பலன்னு பேசிட்டே இருந்தா அது தவளையோட வாயோட. இப்படி இந்த புலன்கள், இது செயல் புலன்கள். இந்த புலன்கள் செயல்படாம இருக்காது, புலன்கள் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கு. நம்ம ஒரு ஜட வஸ்து அல்ல. ஜீவாத்மாவாகிய நம்ம ஒரு ஜட பொருள் அல்ல. என் கண்ணு பாக்குது, காது கேக்குது, வாய் பேசுது, இதெல்லாம் செயல்படுது, செயல்படுது. நான் ஒரு உயிரற்ற ஒரு ஜடம் அல்ல நம்ம. அப்போ இன்னைக்கு இந்த புலன்கள் அசுத்தமான நிலையில இருக்கு. புலன்கள் அசுத்தமாயிருச்சு. என்ன பண்ணுது? கிருஷ்ணரை தவிர தேவையில்லாத விஷயம்லாம் கேட்குது, கிருஷ்ணரை தவிர தேவையில்லாத விஷயம்லாம் பேசுது, கிருஷ்ணரை தவிர வேற விஷயம் எல்லாம் பாக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சில சில மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டேன். என்னன்னா, இந்த புலன்கள் இருக்கு இல்லையா, இது உலக விஷயங்களை பேசும்போது சுறுசுறுப்படை. உலக விஷயங்களை பேசும்போது பயங்கர சுறுசுறுப்பா இருக்கும். பௌதிக விஷயங்கள், தற்பெருமை, தற்பெருமை, தன்னுடைய புகழ் பேசும்போது வாய் 10 வாய். நமக்கு உலக விஷயத்தை பேசும்போதோ இல்லது தற்பெருமை பேசும்போதோ 10 வாய். மற்றவங்களுக்கு கேட்கும் போது காது நல்லா விரிஞ்சு போகுது. பௌதிகமான விஷயங்கள் பார்க்க கண்ணு பூரிச்சு போகுது. ஆனா பாகவதம் கேட்கும் போது தூக்கம் வரும், ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வரும், புஸ்தகம் வாசிக்கும் போது பாகவதம் படிக்கும் போது தூக்கம் வரும். அப்ப என்னாச்சு? மனசு அதை விரும்ப மாட்டேங்குது. மனது சொல்லுது, என்ன பாகவதம், என்ன சாண்டிங், கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா.
அப்படி தூங்கிடும். புஸ்தகம் வாசிட்டே இருப்போம், அப்படியே தூங்கிடும். பாவதம் கேட்டுட்டே இருப்போம், அப்படியே தூங்கிடும். அப்போ நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்போ இஸ்கான் பக்தர்களா ஒரு வகையில கொடுத்து வச்சவங்கதான். ஏன்னா வெளியில மக்கள் பெரும்பாலாம தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு பணம் இல்லையேன்னு தூக்கம் வரல, நிறைய பேருக்கு பணம் இருக்கேன்னு தூக்கம் வரல, நிறைய பேருக்கு பதவி இல்லையேன்னு தூக்கம் வரல, நிறைய பேருக்கு பதவி இருக்கேன்னு தூக்கம் வரல, நிறைய பேருக்கு புகழ் இல்லையேன்னு தூக்கம் வரல, நிறைய பேருக்கு புகழ் அதிகமா இருக்கேன்னு தூக்கம் வரல. ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல நிம்மதியே இல்லை. அதனால இங்க ப்ரோப்பா ரொம்ப அழகா சொன்னார். பொருளுரையில இந்த ஜட உலகத்தை பத்தி சொல்லும்போது, இந்த ஜட உலகில் ஒருவரும் ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒரு வகையான துன்பத்திற்கு ஆளாக வேண்டி இருப்பதால் இங்குள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் எப்பொழுதும் துன்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இது உலகின் இயற்கையாகும். பதம் பதம் யத் விவதம் நதேஷா. அதனால ஜீவாத்மா ஆகிய நம்ம இந்த ஜட உலகத்துல வந்த உடனே இந்த 3 குணத்தினால செயல்பட்டு. அப்போ ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த கதைகளை படிக்கிறாங்க. கிரைம் நாவல், மர்ம கதை, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் வரலாறு கதைகள். சிலருக்கு அறிவியல் அறிவியல் பிடிச்சிருக்கு, சிலருக்கு வரலாறு பிடிச்சிருக்கு, சிலருக்கு கிரைம் நாவல் பிடிச்சிருக்கு, மர்ம கதைகள் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது கலியுக புராணம் நிறைய இருக்கு. கலியுகத்துல எண்ணற்ற பத்திரிகைகள், புத்தகங்கள் நிறைய இருக்கு. இது ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிறவங்களும் இது கவரும். ஓ, இந்த நாவல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப மர்மமா இருக்கா, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வருதா அப்படின்னு அதை விரும்புறவங்க. ப்ரோப்பா அழகா சொன்னார். பொருளுரை ப்ரோப்பா சொல்லியிருக்காரு. பொதுவாக கட்டுக்கதைகளும் நவீனமான விசித்திர கதைகளும் மக்களின் விலை மதிப்பற்ற நேரத்தில் பெரும் பகுதியை நிரப்பிக் கொண்டுள்ளது. இத்தகைய இலக்கியங்களால் ஒருவருக்கு நன்மை இல்லை. அவை மனதை தேவையில்லாமல் கிளர்ச்சி அடைய செய்து ரஜோகுணம் தமோ குணத்தை அதிகரிக்கின்றது. ஏற்கனவே ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கிறோம், இப்ப அது வேற தூண்டி விடும். அவைகளை பற்றி கேட்பதிலும் படிப்பதிலும் உள்ள அதே விருப்பத்தை பகவானின் செயல்களை பற்றி கேட்கவும் படிக்கவும் உபயோகிக்க வேண்டும். இது ஒருவனுக்கு பூர்ணமான நன்மை. ஏ ஆத்மா சுப்ரசீததி. எப்ப ஆத்மாவுக்கு ஆனந்தம் கிருஷ்ணா பற்றி கேட்கும் போதுதான், கிருஷ்ணா பற்றி பாடும் போதுதான். சோ அப்ப இந்த ஸ்லோகத்துல ஆதி புருஷா, ஆதி புருஷம், கிருஷ்ணர் தான் ஆதி புருஷன், ஆதி தேவன், தேவாதி தேவன். சோ இங்க கஜேந்திரன் யானை அந்த தாமரை பூவை மேலே எடுத்து, ஓ ஆதி மூலமே, ஓ ஆதி புருஷரே, ஓ அகில லோக நாயகனே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, தீர்த்த ஸ்ரவஹா. தீர்த்தா அப்படின்னா புனித ஸ்தலம். புனித ஸ்தலத்துல போற ஏன் எல்லாம் புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போறாங்க? புனித ஸ்தலத்துல போனா நம்ம பாவம் எல்லாம் விட்டுட்டு வந்து. நிறைய பேருக்கு என்னன்னா, ஓ புனித ஸ்தலத்துல போய் குளிச்சுட்டு வந்தா என் பாவம் எல்லாம் போயிடும். சோ கிருஷ்ணா புனிதமானவற்றெல்லாம் புனிதமானவர். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். கிருஷ்ணா புனிதமானவற்றெல்லாம் புனிதமானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அதனால யாராவது கிருஷ்ணாவை நினைத்த மாத்திரத்துல உடனே புனிதம் அடைகிறாங்க. அதனாலதான் இங்க கஜேந்திர யானை சொல்றாங்க தீர்த்தர் ஸ்ரவா. இப்ப என்ன பண்றாங்க, கோயில்ல பக்தர்கள் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சபாது தண்ணி ஆஜமுன கப்பல் தண்ணி எடுத்து ஒரு துளி கையில விட்டுட்டு, ஓம் அபவித்ரோ பவித்ரோவா சர்வான் வஸ்தான் கதோ அபிவா எஸ் மரேத் புண்டரீகாட்சம் சபயாபயந்திரஸ்டி. பகவான் புண்டரீகாட்சன், கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் புண்டரீகாட்சன், செந்தாமரை கண்ணன். கிருஷ்ணாவுடைய கண்கள் தாமரைதல் மாதிரி காது வரை செந்தாமரை கண். சரி, இந்த உலகத்துல ஏதோ சுத்தமோ அசுத்தமோ எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதுல ஏதோ ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஏதேனும் ஒரு குறை இருக்கும். அபவித்ரோ பவித்ரோ, சுத்தமோ அசுத்தமோ எதுவா இருந்தாலும் எத் ஸ்மரேத், அந்த பகவான் செந்தாமரை கண்ணனை நினைத்த மாத்திரத்துல எல்லாமே தூய்மையாயிடும். அப்போ ஒரு பக்தன் அவர் ஆல்ரெடி தீர்த்தம் தான். அதனாலதான் விதுரர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்த போது யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கிறாரு, ஓ விதுரரே, மகாத்மாவே, நீங்களே புனிதமானவர், நீங்க எதுக்கு தீர்த்த யாத்திரை போகணும்? நம்மள மாதிரி பாவிக தான் தீர்த்த யாத்திரை போய் பாவத்தை எல்லாம் கழிச்சுட்டு வரும். ஆனா விதுரரை போன்ற மகாத்மாக்கள் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களே புனிதமானவர்.
ஏன்னா அவங்க இதயத்துல எப்பவும் பகவானை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். சோ அதனால கிருஷ்ணா வந்து தீர்த்த ஸ்ரவண மங்களா நாமதேயா. சோ நாமதேயா, வாட் இஸ் நாமதேயா? நாமதேயா புரோபா சொல்றாரு, பகவானுடைய புனித நாமத்தையும் அவருக்கு சம்பந்தமுள்ள விஷயங்களை எப்பொழுதும் செவி உறுவது நன்மை பயப்பு என்பதால் இந்த பதத்தில் அவர் நாமதேயா, அதாவது அவர் புனித நாமம் பாட தகுதி உள்ளது என்பது இதன் பொருள். எது பாட தகுதி உள்ளது? பகவானின் புனித நாமம் பாட தகுதி உள்ளது. வேற எதுவுமே பாட தகுதி இல்லை. வேற எதை பாடினாலும் பிரயோஜனம் இல்லை. சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. வேற எதை பாடல, பகவானை பற்றி மட்டும்தான் பாடும். சோ பகவானை பத்தி பாடாம விட்டா அந்த வாய் வந்து பாக் 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 தவளை 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 என்ன பண்ணுது? பாம்பை இன்வைட் பண்ணும், இங்கவா இங்கவா, நான் இங்கதான் இருக்கேன்னு சாப்பிட்டு. சரி, அப்படி இது அவ்வளவு அழகான, இந்த இவ்வளவு அழகான பிரார்த்தனை ஒரு யானை பண்ணிச்சா? யானை போய் இப்படி பிரார்த்தனை எல்லாம் பண்ணிருக்கேன், நம்பவே முடியாது நம்மளால. இது என்ன கதை விடுறீங்க? யானை போய் பிரார்த்தனை பண்ணிச்சா? என்ன கதை விடுறீங்க? இன்னைக்குள்ள பசங்க நம்பவே மாட்டேன். ஆனா உண்மை, உண்மை. சில வருஷங்களுக்கு முன்னாக குருவாயூர்ல ஒரு யானை இருந்திருக்கு. இதே வந்து ஹாலிவுட் படத்துல ஒரு யானை சாகசம் பண்ண ஒத்துக்குவாங்க. சினிமா படத்துல, ஹாலிவுட் படத்துல ஒரு யானை வந்து சாகசம் பண்ணுச்சு, இல்ல சர்க்கஸ்ல வந்து ஒரு யானை கிரிக்கெட் விளையாண்டுச்சு, இல்ல ஒரு யானை பந்து விளையாண்டுச்சு, யானை சைக்கிள் ஓட்டுச்சு. யானையால சைக்கிள் ஓட்ட முடியுது, யானையால பந்து விளையாட முடியுது, யானையால கிரிக்கெட் விளையாட முடியுது. அப்படிங்கும் போது ஏன் யானையால பிரார்த்தனை பண்ண முடியாது? இவ்வளவு சக்தி பகவான் யானை கொடுத்திருக்கும் போது ஒரு யானை நினைச்சா சைக்கிள் ஓட்ட முடியும், ஒரு யானை நினைச்சா பந்து விளையாட முடியும், ஏன் ஒரு யானை நினைத்தால் பேச முடியாது? அதுக்கான ஆற்றல் ஏன் பகவான் கொடுக்க முடியும்? சமீபத்துல சில வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க குருவாயூர் கோயில்ல போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி பகவானுடைய தரிசனம், குருவாயூரப்பட தரிசனம் போறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் நுழையும் போது அங்க ஒரு யானையோட போட்டோ மாட்டிருக்கும். 2 தந்தம் வரும். கேசவன் என்ற யானை, கேசவன். இந்த யானை தினமும் பகவானை தன் தோல்ல சுமந்து ஸ்ரீவேலி வரும். ஸ்ரீவேலி, ஸ்ரீவேலினா என்னதுன்னா, அந்த சந்தியா வேலையில குருவாயூரப்பரை யானையோட தோல்ல உட்கார வச்சு கோயிலை சுத்தி வருவாங்க பஜனை பண்ணிட்டு. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்படி காலங்காலமா இந்த மாதிரி சந்தியா வேலையில விளக்கு பொருத்திட்டு அவங்க குருவாயூரப்பரை வந்து அந்த ஸ்ரீவேலி யானை மேல உட்கார வச்சு அந்த கோயிலை சுற்றி வலம் வருவாங்க. இந்த சேவையை வந்து இந்த கேசவன் யானை பண்ணும். கேசவன் யானைக்கு பகவானுடைய சேவகன்கிறதுல அவ்வளவு ஒரு ஆனந்தம். பாருங்க, இத்தனை யானை, மனுஷன் இல்லை, யானை. யானை அப்படி சேவை பண்ணி கேசவனுக்கு தினமும் கிருஷ்ணரை வந்து தன் தோல்ல உட்கார வைக்கும், குருவாயூரப்பரை தன் முதுகு மேல உட்கார வச்சு சுற்றி வரும். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, கேசவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. கேசவ யானைக்கு ரொம்ப வயசாகி உடம்பு சரியில்லாம, சரி வேண்டாம், கேசவனுக்கு வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்னு யானையை கொண்டு போய் சங்கிலியால கட்டி போட்டேன். சங்கிலியில் கட்டி போட்டு வேறொரு யானையை கூட்டிட்டு வந்து அந்த யானை மேல குருவாயூரப்பரை உட்கார வைக்கிறேன். உடனே இந்த கேசவன் யானை பிளிருது, பிளிரி அந்த சங்கிலி அறுத்துட்டு ஓடி வருது. ஓடி வந்து மண்டிட்டு தன் மேல குருவாயூரப்பரை வைக்க சொல்லு. அப்ப அதுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா? அதுக்கு பக்தி யாரு கொடுத்தா? அதுக்கு அறிவு யாரு கொடுத்தா? சோ ஆத்மா, அந்த ஆத்மா வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போது அது விலங்கினுடைய உடல்ல இருந்தாலும் சரி, மனித உடல்ல இருந்தாலும் சரி, அந்த சேவையை பகவான் ஏற்றுக்கொண்டு அன்பு பரிமாற்றம் செய்யறார். சோ கேசவ யானை ஏகாதசிக்கு சாப்பிட மாட்டார், விரதர், ஏகாதசி விரதர். அந்த யானை மேல தினமும் குருவாயூரப்பர் வந்து பலம் வரும். இன்னைக்கு அந்த யானையுடைய சமாதி இருக்கு. கேசவருடைய யானையை வந்து பகவானை மிகச்சிறந்த பக்தரா வழிபடுறார். அதே மாதிரி நீங்க ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா அதிகாலையில முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம். அதுல வந்து யானை மேல ரங்கநாதருக்கு வந்து திருமஞ்சனம் அபிஷேகம் செய்யறதுக்கு ஒரு பெரிய வெள்ளி கூடத்துல தண்ணி, காவேரி தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அந்த யானை வந்து கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு 3 முறை தன்னுடைய கர்ஜனை பண்ணும். அதுக்கப்புறம் குதிரை வரும், பசு வந்து எல்லாம் பசு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து யானை வந்து குதிரை எல்லாம் வந்து பகவான தரிசனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மனிதர்களுக்கே தரிசனம். அதனால எந்த ஜீவராசி பகவானுக்கு சேவை செய்ய முடியும்?
சாதாரண ஜீவாத்மாக்கள் இல்ல அவங்க எல்லாம். சோ அப்ப கேசவன் யானை சமீபத்துல நடந்தது. இனி ஒரு கோயில்ல கேரளால முதல்ல ஒரு கோயிலுடைய குளத்துல இருக்கு. அது வந்து யாரையும் துன்புறுத்தாரு. அந்த பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு, விஷ்ணு பகவானுக்கு நிவேதனம் செய்துட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு வச்சா முதல்ல சாப்பிட்டுட்டு சத்தம் எல்லாம் போயிடும். தினமும் தரிசனம் பண்ண வரும். பூஜாரி பிரசாதம் தருவாரு. பிரசாதம் சாப்பிட்டு எந்த தொந்தரவு இல்லாம தண்ணிக்குள்ள போக்காது. அதனால நம்ம நினைச்சிட வேண்டாம் மனுஷங்க தான் கிரேட்டு, மனித பிறவி ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம வந்து வீண் கருவும் கொள்ளவன். பகவானுடைய அனுகிரகம் இருந்தா ஒரு நாய் கூட பகவானுக்கு சேவை பண்ண முடியும், முதலை சேவை பண்ண முடியும், யானை சேவை பண்ண முடியும், கருடன், கிளி சேவை, ஜடாயு, பருந்து, கருடன், ஜாம்பவான், எண்ணற்ற வானர சேனைகள், யார் வேணாலும் பகவானுக்கு சேவை பண்ண முடியும், யார் வேணாலும் அவரை சரணாகதி பண்ணலாம். அதனால நம்ம வீண் கருவம் கொள்ள வேண்டாம். நம்ம தான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம், நம்ம தான் கோயில்ல போய் பூஜை பண்றோம், நம்ம தான் பகவானுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறோம். பகவானுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்துல எவ்வளவு பெரும் செல்வந்தர்கள் கிருஷ்ணரை சரணடைகிறது இல்லையே. அந்த பொய் கருவம் அகங்காரம் தடுக்குது கிருஷ்ணாவை சரணடைறதுக்கு. ஆனா பாருங்க, ஒரு விலங்கு ரொம்ப சுலபமா கிருஷ்ணாவுடைய கருணை. சோ எப்படி இந்த கஜேந்திர யானை, கஜேந்திர மோட்சத்துல நிறைய பாடம் இருக்கு. கஜேந்திர லீலை முழுவதுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடம் தான். எப்படி ஒரு யானை பகவானை பிரார்த்தனை செய்தது, இந்த யானை யாரு, ஏன் இந்த யானை வந்து முதலையால பிடிக்கப்படணும், ஏன் இந்த யானை பகவானை குறிச்சு பாடணும், இதுல நமக்கு என்ன பாடம், ஏன் இந்த 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 அவதாரம், பகவான் இந்த அவதாரம் எடுத்து கருடர் மேல வந்து கஜேந்திரனை காப்பாற்றிய சரித்திரம், இது ஃபுல்லா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடம் தான். சோ இவரு இந்த கஜேந்திர யானை முற்பிறவியில ஒரு பெரும் மன்னர், ராஜ ரிஷியர். தக்ஷின் பாரதத்துல, தென்னிந்தியால, திராவிட பூமியில இந்திரதும்னான்னு ஒரு மகாராஜ், இந்திரதும்ன ராஜா. இந்த இந்திரதும்ன ராஜா வந்து ஒரு பெரும் பக்தர், விஷ்ணு பக்தர். அவர் எப்பவுமே பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்வாங்க, பிரஜைகளை தன் குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்திரதும்ன ராஜாக்கு ஒரு நாள் தோணுச்சு, இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிக்கிறோம், இந்த மனித பிறவி இந்த புலன்பத்துக்காக அல்ல, குடும்பம், சமுதாயம், ராஜ்யம், சொத்து, அரண்மனை, இதுக்காக அல்ல மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை கிருஷ்ணாவை அடையணும். அதனால சரியான நேரம் வந்த உடனே இந்திரதும்னா தன் ராஜ்யத்தை துறக்கிறார். தன்னுடைய ராஜ்யம், அரண்மனை வாழ்க்கை, பெரிய அரண்மனை போல ஒரு வீடு, பெரிய அரண்மனை தான் வீடு. அது அந்த வந்து பெரிய தர்பார் இருக்க, ஆயிரக்கணக்கான சேவகர்கள், மந்திரிகள், பணிப்பெண்கள், மனைவி, குழந்தைங்க, பிரஜைகள் எல்லாரும் மன்னரை நேசிக்கிறாங்க. ஆனா மன்னர் வந்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய மனதை வந்து நான் கிருஷ்ணன் மேல நிறுத்தணும், கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாத்து நிறுத்தணும் அப்படின்னு அது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போய் தவம் இருக்கு. நம்ம வந்து ஒரு 3 சென்ட்ல ஒரு பிளாட்டு, ஒரு பிளாட்ல ஒரு வீடு, சோப்பு டப்பா மாதிரி வீடு, சொம்பு மாதிரி ஒரு காரு, இதை விடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அப்புறம் மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள், இதை பிரியறதுக்கே மனசு இல்லை. சிலருக்கு வார்டு கவுன்சிலரான அந்த பதவியை துறக்க மனசு வரல. சிலர் வார்டு கவுன்சிலரு, சிலர் எம்எல்ஏ, எம்பி, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர், பிரதான மந்திரி, இந்த ஒரு சிறு சிறு பதவியே இவங்க துறக்க தயாரா இல்லை, இவ்வளவு பற்றுதல். ஆனா இந்திரதும்னா எல்லாம் தூக்கி போட்டார். காரணம் அவருக்கு கிருஷ்ணா மேல பற்றுதல். கிருஷ்ணா மேல பற்றுதல் இருந்தாதான் இதை தூக்கி போட முடியும், இல்லாட்டி பொய்யவங்கார விடாது. ஓ, நீதான் ராஜாவாச்சே, உன்னை விட்டா யார் பிரஜைகளை பாத்துக்குவாங்க, உன் மனைவி மக்களை யார் பாத்துக்குவாங்க, இதுதான் பொய்யவங்கார். இந்த பொய்யவங்கார் சொல்லுது, நீதான் அனுபவிக்கணும், நீதான் பாத்துக்கிற, நீதான் கட்டுப்படுத்துற, நீதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்த பொய்யகங்காரத்தை தூக்கி போடாத வரைக்கும் கிருஷ்ணாட்ட நம்ம சரணடையும். கிருஷ்ணாட்ட சரணடைனா இந்த பொய்யகங்காரத்தை தூக்கி போடும். அதான் என்ன கஷ்டம், பொய்யகங்காரம். சோ இதுல முதல் பாடம், இந்திரதும்ன ராஜாவுக்கு தன் ராஜ்யத்து மேலேயோ, தன் செல்வத்து மேலேயோ, புகழ், பதவி, ராஜ்யம், சொத்து எதுவுமே அவர் அட்ராக்ட் பண்ண.
எதுவுமே அவர் வசீகரிக்கல. எது மேல ஒரு பற்றுதல் இல்ல. அந்த நேம் ஷேக் அஸ் அ டியூட்டி, ஒரு கடமையா செஞ்சுட்டு இருந்தார். நேரம் வந்தோடனே எல்லாத்தையும் விட்டுட்டாரு. நேரம் எல்லாத்தையும் விட்டு ஒரு காட்டுக்கு போன. இது சரியா தப்பா? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்கள, சாட் பாக்ஸ்ல போடுங்க. சரியா தப்பா? நீங்க எஸ் ஆர் நோ சாட் பாக்ஸ்ல போடணும். இந்திரதும்ன ராஜா தன் ராஜ்யத்தை திறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, எனக்கு பகவானுடைய திருவடி தான் வேணும், இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எதையுமே எஸ், நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யா, எல்லாருமே சரின்னு சொல்லி, யாருமே தப்புன்னு சொல்றது, யாருமே தப்புன்னு சொல்றது. அப்போ இந்திரதும்ன ராஜா எல்லாத்தையும் விட்டு காட்டுல போய் அப்படி தவம் செஞ்சுட்டு இருக்காரு. சாப்பிடாம தூங்காம, மழை வெயில் குளிர் பனி எல்லாத்தையும், அரண்மனையில ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தவர். அறுசுவை உணவு. காலையில மன்னரை துதி பாடி எழுப்புவாங்க. ராஜாதி ராஜ ராஜமார்த்தான் ராஜகம்பீர் இந்திரதும்ன மகாராஜ் கி ஜெயஹோ, பிரிவி பிரிவி இந்த மத்தளம் எல்லாம் போட்டு பிராமணர் எல்லாம் வேத மந்திரம் ஓதி அப்படி எல்லாம் பாடி புகழ் பாடி அவர் எழுப்புவாங்க. அவர் குளிக்க போனா பாட்டு, அவர் நடந்து வந்தா பாட்டு, அவர் நடந்து வந்தா பூ போடுவாங்க, சகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பாங்க, தங்க கிரீடம் தலையை அலங்கரிக்குது, அப்படி சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பாரு. பிராமணர்லாம் அவர் புகழ்ந்து பாடுறாங்க, தேவதாசியில நடனம் ஆடுவாங்க. இதெல்லாம் அவர் கவரவே இல்லை. இதெல்லாம் அவர் கவரவே இல்லை. இதுல அவருக்கு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. இதெல்லாம் தூக்கி போட்டு அவரு இதுல எதுலயும் மயங்கவே இல்லை. இந்த பெயர் புகழ் பதவி, அரண்மனை வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை, அறுசுவை உணவு, இது எதுவுமே அவர் கவரல. ஒரு காட்டுல ஏதோ கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டு எளிமையா வாழ்ற ஒரு குடிசையில, அரண்மனையில வாழ்ந்த அரண்மனையில வாழ்ந்த மன்னர் ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காரு. குடிசையில் தப வாழ்க்கை, ராஜ உடை, கழுத்துல காதுல கங்கணங்கள், கழுத்துல ஆபரணங்கள், கையில பிரேஸ்லெட், என்ன அப்படி ஆபரணங்களே உடைய அணிஞ்சிருக்காரு. அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரே ஒரு உள்ளாடை மட்டும் அணிஞ்சு உட்காந்து, ஒரே ஒரு உள்ளாடை. அப்படியே பகவானை நினைச்சு அப்படி தவம் பண்றாரு. சில நேரம் அழுவாரு. அப்படியே பகவானை பிரிவு, நான் கிருஷ்ணாவை பிரிஞ்சுட்டேனே, நான் எப்ப கிருஷ்ணரை பார்க்க போறேன், நான் எப்ப கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போக போறேன் அப்படின்னு தன்னை மறந்து அவர் பகவானுடைய நினைவுல சமாதி நிலையில, சில நேரம் சமாதி நிலைக்கு போயிடுவார். அந்த தபத்தினால அவர் தன்னையே மறந்து புற விஷயங்கள் எதுவும் அவருக்கு தெரியாது. யார் வர்றாங்க, யார் போறாங்க, என்ன நடக்குது ஒன்றும் தெரியும். அப்படியே உட்கார்ந்துருப்பார், ஒரு ஜடம் மாதிரி உட்கார்ந்து. அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி எந்திரதும்னா தன்னை மறந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த வழியா அகஸ்திய முனிவர் போறார். அகஸ்திய மகரிஷி. அகஸ்தியர் ஆகச்சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த முனிவர், ஒரு தபஸ்வி, பிரம்மஞானி, தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மா, பிரம்ம ரிஷி, அதீத ஆற்றல் படைச்சவர். இந்த அகஸ்தியருடைய சரித்திரம் ராமாயணத்துல அத்தியாயமா இருக்கு. அகஸ்தியர் சமுத்திரத்தையே ஒரு தடவை குடிச்சிட்டாரு. அசுரங்கள்லாம் சமுத்திரத்துக்குள்ள போய் ஒழிச்சுக்கிறாங்கன்னு தேவர்கள்லாம் போய் சரணடையும், சமுத்திரத்தை அப்படியே குடிச்சு போட்டார். அவ்வளவு சக்தி உள்ளவர். இந்த வனத்துல, தண்டகாரண்ய வனத்துல வாதாபி இல்வலன் ரெண்டு அசுரங்க. இந்த வாதாபி என்ன பண்ணுவாருன்னா, இல்வலன் ரெண்டு பேர் பேசிக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க, முனிவர்களை வீட்டுக்கு விருந்து கூப்பிடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், இல்வலன் வாதாபி பீஸ் பீஸா வெட்டி சமைச்சு அந்த முனிவர்களுக்கு பிரசாதம் சொல்லி கொடுப்பான். இந்த முனிவர்கள் சரி ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சாப்பிட போக அவங்க வயிற்ற கிழிச்சுக்கிட்டு வாதாபி வெளியே வருவான். இந்த இல்வலன் வெளியே வந்துட்டு, வாதாபி வாதாபி வெளியே வா வெளியே வா, அவன் வயிற்ற கிழிச்சு வெளியே ரெண்டு பேருக்கு முனிவரோட ரத்தத்தை குடிப்பார். அவ்வளவு மாயாசக்தி இருக்கு. அவனை வெட்டினாலும் அந்த ஆத்மா சாவாது. அவன் உடல்ல இருந்து வெளியில அந்த உடலை அவனுக்கு பட்சமா கொடுத்து அதுக்கப்புறம் அவனை அந்த முனிவர்கள் கொண்டு அந்த ரத்தத்தை குடிப்பான். அதீத ஆற்றல் படைச்ச முனிவர் அரக்கர்கள் இந்த இல்வாளனும் வாதாபி. இவங்க ஒரு நாள் அகஸ்தியரை கூப்பிட்டு இருந்தாங்க. அகஸ்திய முனிவரே, எங்க ஆசிரமத்துக்கு பிரசாதம் சாப்பிட வாங்க.
இவங்க முனிவர் வேஷம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும், இந்த இல்வலன் வாதாபி முனிவர் வேஷம் போட்டுக்கிட்டு, அகஸ்திய முனிவரே எங்க ஆசிரமத்துக்கு பிரசாதம் சாப்பிடுவாங்க. சரி முனிவரும் போனார். போனனே வழக்கு போல என்ன பண்ணா, இந்த இல்வலன் வாதாபி பீஸ் பீஸா வெட்டி அகத்தியருக்கு கொடுத்தான். அகஸ்தியர் என்ன பண்ணுவாரு, சாப்பிட்டு ஸ்வாஹா டைஜஸ்ட் பண்ணிடுவாரு. இவன் வெளியில இருந்து வாதாபி வாதாபி வெளியே வா வெளியே வா, எங்க வெளியே வருது, அகஸ்திய டைஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சுதா, அவ்வளவுதான். அப்புறம் அவனையும் சமைச்சு கொண்டு. இந்த மாதிரி ஆற்றல் படைச்ச ஒரு மகா ரிஷி அகஸ்தியர். அவரு அப்படியே அந்த வழியா போனார். அப்படியே ஒரு தவம் பண்ணி காடுகளை அப்படி பிரயாணம் பண்றாரு. அப்ப இந்த ஒரு அழகான ஒரு ஆசிரமம், இங்க ஒரு ஆசிரமம் இருக்கே, போலாமே, யார் இருக்காங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு போறார். அதிதி ஒரு விருந்தாளியா போறார் அந்த ஆசிரமத்துக்கு. அங்க போனா இந்த இந்திரதும்ன ராஜா வந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அகஸ்தியர் பார்த்தாரு. இப்போ இதுல என்ன பிரச்சனை, அகஸ்தியரு அந்த வழியா வந்தது தப்பா? தப்பு இல்ல. இந்திரதனுடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சது தப்பா? தப்பு இல்ல. இந்திரதம்னு பாக்குறாரு, அவரு கண்கள் எல்லாம் பாதி மூடி பாதி திறந்திருக்கு, தன்னை மறந்து உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஏதாவது தப்பா? தப்பு இல்ல. அகஸ்தியர் கோவம் வந்துருச்சு. இவன் என்னடா அது, நேத்து வரைக்கும் ஒரு ராஜாவா இருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய முனிவர் ஆயிட்டானா, இவன் நடிக்கிறான். வேணும்னே என் முன்னாடி நான் வந்தது கூட கண்டுக்காம இவன் தவம் பண்ற மாதிரி உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு கோவம் வந்து அகஸ்தியரும் சபிக்கிறார். அடே இந்திரதும்னா, நேற்று வரை நீ ராஜாவாக இருந்தாய், இன்னைக்கு நீ பெரிய முனிவனா, பெரிய தபஸ்வியா நடிக்கிறாய், யாரை ஏமாற்ற பார்க்கிறாய், நான் வந்தும் கண்டும் காணாது போல் அமர்ந்திருக்கிறாய், என்னை வரவேற்கவில்லை. ஓ, நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வேத கலாச்சாரம் என்னது, அவன் விரோதியே ஆனாலும், அவன் எதிரியே ஆனாலும், பகைவனே ஆனாலும் அவனை வரவேற்க வேண்டும். வீட்டுல வர வச்சு முதல்ல உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கும், உட்காருங்க. உடனே ஓடி போய் சாப்பிட்றதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது எடுத்துட்டு வரணும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வரணும். முதல்ல உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். ஒரு டம்ளர்ல ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுக்கணும். அப்புறம் 4 வார்த்தை அன்பாக பேச வேண்டும். இது எதுவுமே பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் சிரித்து வரவேற்று அமர்வதற்கு ஒரு இடம். என் வீட்டுல தண்ணியும் இல்லை, அவருக்கு சாப்பிட கொடுக்க ஒண்ணுமே இல்லை, அட்லீஸ்ட் வந்து அன்பாக வரவேற்க வேண்டும். இந்த கல்ச்சர் வந்து ஒரு காலத்துல துரியோதனன் போன்றவர்கள் பின்பற்ற, துரியோதனன், ஜராசந்தன், இந்த மாதிரி அசுர குணம் படைத்தவங்களும் பின்பற்றி இருக்காங்க. அப்போ அகஸ்தியர் கோவம் வந்துருச்சு. இந்த இந்திரதமனுக்கு என்ன தைரியம் இருந்தா, என்ன ஒரு துணிச்சல் இருந்தா, நான் வந்து கூட என்னை கண்டு காணாம உட்கார்ந்துருப்பேன். ஒரு விலங்கு மாதிரி உட்காந்து. அதனால இவன் வந்து மதம் பிடிச்ச யானையா, அடே இந்திரதமனா நீ ஒரு யானையா போன்னு சபிச்சிட்டேன். இது சரியா தப்பா? இந்திரதமனா என்ன தப்பு பண்ணாரு, அவர் மேல என்ன குற்றம் இருக்கு, ஏன் அகஸ்தியர் சபிச்சாரு? இந்திரதமனர் என்ன பண்ணாரு, பதில் தெரிஞ்சவன் கை தூக்கு. அடே இந்திரதமனா, நான் வந்ததை கண்டும் காணாதவன் அமர்ந்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கோவம் வந்து சமைச்சிட்டான். நீ ஒரு யானையா போன்னு சமைச்சிட்ட. பகவானின் ஏற்பாடு. ஒரு தூய பக்தன் இப்படியா சோதிக்கணும்? அவர் பகவானே உலகத்துக்கு போக வேண்டியவர். தன் ராஜ்யத்தை விட்டு, தன்னுடைய அரண்மனை வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை, ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தபம் பண்ண வந்தா பகவான் அவரை கூட்டிட்டு எல்லாம் போகணும். எதுக்கு ஒரு முனிவர் வந்து அவர் சபிக்கணும்? இப்ப நம்மள மாதிரி யாரா தவறு பண்ண சரி, நம்ம எல்லாம் பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள், நம்ம தவறு செய்து இயல்பு. இந்திரது முன்னாருக்கு ஏன் இந்த சாபம்? நம்மளை யாரா சபிச்சாலே பொறுத்துக்க முடியலையே. ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன சரணாகதி பண்ணிட்டோம்? இந்திரதமுன மாதிரி வீட்டை விட்டு வந்துட்டோமா, நாட்டை விட்டு வந்துட்டோமா, பதவி சொத்தெல்லாம் விட்டுட்டு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க இருக்கிற பக்தர்கள்ல 48 பேருக்கு எவ்வளவு பேரு உங்க வீடு, குடும்பம், சமுதாயம், ராஜ்யம், பதவி, சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணாட்ட வந்திருக்கீங்க. ஆனா நம்மளை யாராவது ஒரு பக்தர் ஏதாவது சொல்லிட்டா உடனே நமக்கு கோவம். அது எப்படி என்ன சொல்லலாம்? கிருஷ்ணா, நீங்க உங்களுக்கு கருணையே கிடையாது, உங்களுக்கு கருணையே கிடையாது, என்னை எப்படி அந்த பக்தர் அப்படி சொல்லலாம்? நான் உங்களுக்கு சேவை பண்ணலையா? நான் உங்களை சரணடைந்த பக்தன் இல்லையா? நான் உங்க நாமத்தை சொல்றேனே, எனக்கே இந்த சோதனை. உடனே கொடி பிடிச்சிருவோம்.
நான் இன்னைக்கு கோயிலுக்கு வர மாட்டேன், சேவை பண்ண மாட்டேன் இல்லையா? இமிடியட் ஆக்ஷன், இமிடியட் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், உடனே எதிர்வினையாற்றும். ஆனா சரி ஓகே, நம்மள மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ஏதாவது தவறு செய்யலாம். இந்திரது முன்னா தவறு செய்ய வாய்ப்பு இருக்கா? இந்திரது முன்ன பகவான் அடுத்து அடுத்து ஸ்டேஜ் அவர் பகவான்கிட்ட போக வேண்டியவர் தான். ஆல்மோஸ்ட் அவர் தன்னை மறந்து பகவான் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பகவான்கிட்ட போக வேண்டியவர், பகவானுடைய வைகுண்ட லோகத்துக்கு போக வேண்டியவர், பகவான்கிட்ட திரும்ப போக வேண்டியவர். அவர் செய்த தபமும் தியாகமும், அவருடைய தப வாழ்க்கை தியாக வாழ்க்கை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பக்தர் ஏன் அகஸ்திய முனிவரால் சபிக்கப்பட்டாரு? ஏன்? இந்த என்ன எதிர்வினை ஆற்றினார் யோகினி மாதாஜி? ஆஹ் அவரோட தெய்வீக குணங்களை நமக்கு காமிக்கிறதுக்கு, அப்புறம் அவங்க மூலமா நமக்கு நிறைய பாடங்கள் கற்று தர்றதுக்கு. இதுதான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கு நமக்குள்ள வித்தியாசம். வரவேற்றார் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. இப்போ இந்திரதும்னா நினைச்சுதான் திரும்பி சபிக்கலாம். ஓ அகஸ்தியரே, என்ன துணிச்சல் உங்களுக்கு, நான் யானையா போமா, நீங்க ஒரு பூனையா போங்க, சபிக்கலாம் இல்லையா? கரெக்டா? அந்த சக்தி அவருக்கு இருக்கு. இந்திரதும்ன ராஜாவுக்கு திரும்ப சபிக்கிற சக்தி இருக்கு. ஓ அகஸ்தியரே, நான் என்ன குற்றம் செய்தேன், நான் தவம் செய்து கொண்டிருந்தேன், இது குற்றமா? தாங்களோ முனிவர், ஏன் பொறுமை எழுந்து நீ சபித்து விட்டீர்கள், ஆஹா நான் யானையா செல்ல வேண்டுமா, அப்ப நீங்க பூனையா போங்க. நோ, அகஸ்தியர் சபிச்சுட்டு நிக்கிறாரு. இந்திரதும்னா அவருக்கு புரிய வந்தது, இந்த மாதிரி தன்னுடைய ஆசிரமத்துக்கு அகஸ்தியர் வந்திருக்காரு, அவரை வரவேற்காம போயிட்டோம், அதனால கோபம் அவர் சபிச்சுட்டாரு. எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாம எழுந்திருத்து ஒரு தண்டம் தரையில் விழுவது போல சாஷ்டாகமா நமஸ்காரம் பண்ணும். ஒரு தடி இப்படி போட்டீங்கன்னா தரையில் எப்படி பிளாட்டா விழும், அந்த மாதிரி ஒரு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, அகஸ்திய முனிவரே என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவம் செஞ்சுட்டதுனால உங்களை கவனிக்கல, நீங்க எங்க ஆசிரமத்துக்கு நான் உனக்கு கவனிக்காம விட்டுட்டேன், அது என் தவறுதான், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஞானியா போகட்டுமா? சரி அப்படியே ஆகட்டும், சரி அப்படியே ஆகட்டும். இதுதான் 2வது பாடம் இந்த லீலையில. இந்திரதும்னா ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் என்ன பண்ணாரு, இது எதிர்வினை ஆற்றவே இல்லை. அவர் நினைச்சாரு இது என்ன காரணமா இருக்கு, காரணம் மூல காரணம் சர்வ காரண காரணம். என்னை அகஸ்தியர் சபிச்சது காரணம். ஏன்னா அவர் என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தாரு, நான் அவரை வரவேற்கல, சபிச்சாரு, ஒரு காரணம். இப்ப நம்ம இதை மட்டும் தான் பார்ப்போம். நம்மள எப்படி பார்ப்போம்? காரணத்தை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு இருப்போம். இவர் தான், அந்த பக்தர் தான், அந்த மாதாஜி தான், இந்த பிரபு தான், அந்த டிவோட் தான், அந்த சொந்தக்காரங்க, என் தம்பி தான் அப்படி செஞ்சான், என் கணவர் தான் அப்படி பண்ணாரு, என் இது காரணத்தை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு, இந்த நபரை மட்டும் பர்டிகுலரா குறிப்பிட்ட நபர் தான் காரணம், எனக்கு இவர் தான் காரணம். சோ இந்திரதும்னா நான் யானையா போறதுக்கு அகஸ்தியர் தான் காரணம் இல்ல, அகஸ்தியர் காரணம் இல்ல. அப்ப மூல காரணம் என்னது? என்னுடைய முன்ஜென்ம கர்ம வினையா இருக்கலாம், நான் யாராவது இந்த மாதிரி யாரையாவது இன்சல்ட் பண்ணிருக்கலாம், இல்ல நான் யாருக்கா குற்றம் செஞ்சிருக்கலாம், இல்ல நான் யாராவது அவமானப்படுத்திருக்கலாம், இல்ல நான் யாருக்காவது தொந்தரவு பண்ணிருக்கலாம். அந்த கர்ம வினைதான் என் மேல வருது, என்னுடைய செயல் அதோட வினை, இது மூல காரணம். சர்வ காரண காரணம் இந்திரதும்னன் நினைக்கிறாரு இது கிருஷ்ணாவோட ஏற்பாடா இருக்கலாம், கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம ஏன் நடக்கும், எப்படி நடக்கும்? அகஸ்திய முனிவர் எங்கேயோ போறவர் ஏன் ஆசிரமத்துக்குள்ள வரணும், அவர் ஏன் என்ன சபிக்கணும்? அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்ன அகஸ்தியருக்கும் இந்திரதுமனுக்கு தீராத பகமையா என்ன? ஏதாவது பங்காளி சண்டையா என்ன? ஒண்ணும் கிடையாது. அகஸ்தியருக்கு இந்திரதுமனுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு பகைமையும் கிடையாது. விஸ்வாமித்திற்கும் வசிஷ்டருக்கு இருந்த மாதிரி எல்லாம் கூட கிடையாது. விஸ்வாமித்திற்கு வசிஷ்டர் மேல பொறாமை இருந்தது, 2 பேருக்கு சண்டையெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் வழியில போயிட்டு இருக்கிறார், இவர் இவ்வாறு தவம் பண்ணிட்டு இருக்கிறார். இதை தவம் பண்ணிட்டு இருக்கிற ஆளுக்கு ஆசிரமத்துக்குள்ள சமைச்சிட்டு போற வழியில் சமைச்சிட்டு போறாரு. இப்போ போற வழியில் ஒரு சாபம். அப்போ அதற்கான மூல காரணம் என்ன? இதுல சர்வ காரணம் யாரு? அந்த வேரை பிடிக்கிறாரு. வெறும் அம்பை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அம்பை மட்டும் பிடிச்சுக்குவோம். அம்பு எய்தது யாரு? என்னை நோக்கி ஒரு அம்பு வருதுன்னா, இந்த அம்புதான் என்ன குத்திச்சே, அம்புதான் என்ன குத்திச்சே இல்ல, இந்த அம்பை எய்தவன் யார்?
ஏன் எய்தார், எதற்காக எய்தார், ஏன் இந்த அம்பு என்னை நோக்கி வந்தது, அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கும். அப்படி போனா இந்திரதும்னாவுடைய ரியலைசேஷன் என்ன பாருங்க. இந்த ஹோல் பாஸ்ட் ஃபுல்லா இந்திரதும்னோட ரியலைசேஷன். இந்திராதும்னோட ரியலைசேஷன் என்னது? இது அகஸ்தியர் காரணம் அல்ல, ஒருவேளை என்னுடைய முன்ஜென்ம வினை காரணமா இருக்கலாம். அது மட்டுமல்ல, இது பரமபுருஷனுடைய ஏற்பாடா கூட இருக்கலாம், கிருஷ்ணாவோட விருப்பமா இருக்கலாம். கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம, அவருடைய விருப்பம் இல்லாம, அவருடைய ஏற்பாடு இல்லாம இப்படி ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்லை. சோ அதனால கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னவோ அப்படியே நடக்கட்டும். இதுதான் சரணாகதி. ரக்ஷசிதி விஸ்வாசோ கோபுரதே வர்ணம் ததா. சரணாகதி. ஓகே, இந்த முனிவர் சபிச்சுட்டாரா, நான் யானையா போகணுமா, பரவாயில்ல. இது கிருஷ்ணாவுடைய திட்டமா இருக்கணுமா? கிருஷ்ணா டிசைட் பண்றாரு, நான் வைகுண்டத்துக்கு வரணுமா, யானையா போகணுமா, கோலோகுந்தான் வரணுமா, எங்க போகணுன்றது பகவான் தான் டிசைட் பண்ற. நான் கிருஷ்ணாவை சரணாகதின்னு வந்துட்டேன், என் ராஜ்யத்தை விட்டு வந்துட்டேன். நான் இங்க பகவானை தவம் பண்ணிட்டு இருக்கேன். இனி கிருஷ்ணாவுடைய லைஃப் நான் கிருஷ்ணாட்ட சரணாகதி பண்ணிட்டனால அவர் என்னை எப்படி வேணா நடத்தலாம், அவர் என்ன வேணாலும் செய்யலாம். ஆசிஷ்யவா பாதரகாமினஸ்டிமாம் அதர்சனமாம் மர்ம கரோதுவா யதா ததாவா விகதாது லம்பதோ மத்ராணநாதஸ்து சயேவனாம். அவரின் கர்ம வினையா அல்லது கிருஷ்ணன் ஏற்பாடா, அவரின் கர்ம வினையா அல்லது கிருஷ்ணரின் ஏற்பாடா, எது வேணாலும் இருக்கலாம்னு அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, ஒருவேளை என்னுடைய முன்ஜென்ம கர்ம வினையா இருக்கலாம், இல்ல இது கிருஷ்ணாவோட ஏற்பாடா இருக்கலாம். எனிவே இது அகஸ்தியர் ஒரு கருவி மட்டும்தான். அவர் எப்படி எடுத்துக்கிறாரு, அகஸ்தியர் தான் காரணம் அப்படி நினைக்கல. இந்த அகஸ்திய முனி ஒரு கருவி, அவ்வளவுதான். நிமித்த மாத்திரம் வித்தின் a second you are instrument only. நீ ஒரு கருவி மட்டும்தான். இப்போ இந்திரதும்னா என்ன எடுத்துக்கிட்டாரு, இந்த அகஸ்திய முனிவர் காரணம் அல்ல. அப்ப நான் ஏன் அவர்கிட்ட சண்டை போடணும், நான் ஏன் அவர்கிட்ட கோவப்படணும், நான் ஏன் அவரை சபிக்கணும், நான் ஏன் அவரை அவமானப்படுத்தணும், இதெல்லாம் தேவையே இல்லை. மாறாக அவருக்கு நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து, இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். இப்போ நம்மளை யாராவது திட்டுறாங்க, ஒண்ணு வேண்டாம், நீங்க வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், ஒண்ணு ஓங்கி பல ஆறுன்னு ஒரு அறை விடுறோம். நீங்க என்ன பண்ணுவீங்க, எரிச்சு எண்ணெய் போட்டு 2 அறை அரைஞ்சிட மாட்டீங்க? என்னையா துணிச்சல் உனக்கு, என் வீட்டுல எண்ணெய் அரைகிற நீ? சண்டைக்கு போயிடும், சண்டைக்கு போயிடும். ஆனா அகஸ்தியர் முனிதான் இவருடைய ஆசிரமத்துக்கு போய் அவர் சபிச்சிருக்கு. ஆனா இவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, அந்த முனிவர் ஒரு காரணம் இல்லை, அவர் இந்த வழியா போனவர். அந்த வழியா போனவர் எதுக்கு உள்ள வந்தாரு, உள்ள வந்து அவரையே என்ன சபிச்சுட்டு போறாரு? அப்படின்னா இது கட்டாயம் ஒண்ணு என்னுடைய முன்ஜென்ம கர்மவனியா இருக்கலாம், இல்ல இது பகவானுடைய ஏற்பாடு, பகவானுடைய விருப்பம். எதுவா இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டேன். இத பார்த்த உடனே அகஸ்தியருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. நான் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன். மூணாவது பாடம் என்னன்னா, ஒரு பக்தனை வெளி தோட்டத்தை வைத்து நம்ம அடையாளம் காணக்கூடாது. அகஸ்தியர் நினைச்சாரு, என்ன இருந்ததும்னா நேத்து வரைக்கும் ஒரு ராஜாவா இருந்தவன் தானே, பௌதி வாழ்க்கை அனுபவிச்சிருந்தானே, இன்னைக்கு என்ன பெரிய பக்தன் ஆயிட்டானா, பெரிய தபஸ் யோகியாவன் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா இந்திரதும்னாவுடைய மனோபாவம், அவர் எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருந்தாரு, எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இப்பதான் புரிஞ்சது. ஐயோ, நான் பெரும் தவறு செய்து விட்டேனே, ஒரு தூய பக்தரை போய் நான் சபிச்சுட்டேன் தேவையில்லாம. என்ன பண்றது இப்போ? இந்த பக்தனுடைய குணத்தை பார்க்கும்போது நான் பெரும் தவறு செஞ்சுட்டேன். இனி கொடுத்த சாபத்தை திரும்ப வாங்க முடியாது. சபிச்சதுதான், சபிச்சதை திரும்ப வாங்க முடியாது. ஆனா இந்த பக்தனுக்கு நான் ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும். இந்த பக்தனை போய் நான் தேவையில்லாம ஒரு யானையா போன்னு சமைச்சிட்டேன், இந்த பக்தனுக்கு ஏதாவது நான் நன்மை செஞ்சே ஆகணும். அப்ப சொன்ன இந்திரதும்னா, இப்ப என் சாபத்தை நான் திரும்ப வாங்க முடியாது, ஆனால் நான் வரம் கொடுக்கின்றேன். நீ யானையா போனாலும் அந்த பகவானே உன்னை வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போவார். இதுதான் ஒரு தூய பக்தர். ஒரு தூய பக்தருக்கு பகவான் அவர் கைவிடுறதே. ரொம்ப அழகா சொன்ன பொருள் புரோபாதா பொருள் என்ன சொல்றாரு, நமது தூய பக்தன் அழிவதே இல்லை என்று பகவான் வாக்குறுதி கொடுத்திருக்க.
கவுந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஸ்தியன். பக்தன் என்னைக்கு வீண் போக மாட்டான். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறாரு கிருஷ்ணா. யானை தன்னை காப்பாற்ற பகவானை அழைத்ததும் கருணை மிக்கவரான பகவான் உடனே அதற்கு இசைந்து மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. பகவான் அனைவரையும் காப்பவராவார். பகவானின் மேன்மையை ஒத்துக்கொள்பவரையே அவர் முதலில் காக்கிறார். என்ன முக்கியம்? பகவானின் மேன்மையை ஒத்துக்கொள்பவரையே அவர் முதலில் காப்பாற்றுகிறார். அவர் எப்பொழுதும் இவ்வேறுபாட்டை அறிந்திருக்கிறார். எனவே பகவானின் தயவை நல்லா கவனமா கேட்கும். பகவானின் தயவை முழுமையாக நம்பியுள்ள பக்தனுக்கு முதல் வாய்ப்பு வழங்கும். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கிருஷ்ணா யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு? யாரு கிருஷ்ணாவை கம்ப்ளீட்லி சரண்டர் ஆயிருக்காங்க. இல்லாட்டி ஏதாமா பிரபத்தேந்தே தாம் சதேவ பஜான். ஒருவன் சரணடைதற்கு ஏற்றார் போல, ஒருவர் சரணடைந்ததற்கு ஏற்றார் போல கிருஷ்ணர் பலன் அளிக்கிறார். சோ பகவானின் தயவை முழுமையாக நம்பியுள்ள பக்தனுக்கு முதல் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அது இந்த லீலையில் இருக்கு. இந்த லீலை என்னாச்சு? ஓகே, இப்போ அகஸ்தியர் சொன்னாரு, நீ யானையா போறது தவிர்க்க முடியாது. ஆனா நீ யானையா போனாலும் அந்த பகவானே உன்னை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போவார். சோ அதே மாதிரி இந்திரதம்ன ராஜா வைகுண்டம் போக வேண்டியவர். ஏறக்குறைய ரீச் ஆகிற கண்டிஷன். அந்த நிலைமையில இருந்து வைகுண்டத்துக்கு போக வேண்டியவர் வீழ்ந்துட்டார். இது முழுக்க முழுக்க பகவானுடைய ஏற்பாடுதான். ஏன்னா தன் ராஜ்யத்தை நான் விட்டு பகவான்கிட்ட போக வேண்டியவரை அகஸ்தியர் வச்சு ஒரு சாபம் கொடுத்து அவரை கஜேந்திரன்ற யானையா பிறக்க வச்சார். காரணம், இந்த கஜேந்திரன் யானை மூலமா இந்த பாடமெல்லாம் நமக்கு ஒரு பக்தன் எவ்வளவு பணிவா இருக்கணும், எவ்வளவு எளிமையா இருக்கணும், எந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது. கர்மாங்கிறது ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். கர்ம வினை. நான் ஒருத்தரை திட்டினா என்ன ஒருத்தரை திட்டுவாங்க. நான் ஒருத்தரை எகென்ஸ்டா பண்ண எனக்கு ஒருத்தர் எகென்ஸ்டா பண்ணுவாங்க. நான் ஒருத்தருக்கு நல்லது பண்ண எனக்கு ஒருத்தர். இதெல்லாம் கர்மிக் ரியாக்ஷன், செயல், அதோட வினை. ஆனா கிருஷ்ண உணர்வுல செயலாற்றும் போது அது செயல் எதிர்வினையே கிடையாது. கிருஷ்ண உணர்வுல செயலாட்டினா பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. கிருஷ்ண உணர்வை விட்டுட்டு எந்த செயல் பண்ணாலும் எதிர்வினை உண்டு. புண்ணிய கர்மா பண்ணாலும் எதிர்வினை இருக்கு. ஒருத்தர் நிறைய 1000 பேருக்கு சாப்பாடு போட்டார். 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு தினமும். ரொம்ப புண்ணிய செயல், நல்ல விஷயம்தான். அந்த புண்ணிய கர்மாக்கு எங்க போவாரு? அவர் சொர்க்கத்துக்கு போகலாம், தேவலோகத்துக்கு போய் அந்த வசதியை அனுபவிக்கலாம். அந்த புண்ணியம் எல்லாம் முடிச்சதுக்கு திரும்ப அது 1000 பேருக்கு கிருஷ்ணனுடைய பிரசாதத்தை ஒருத்தர் கொடுக்கிறாரு. அது புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது. அந்த பிரசாதம் பகவானுடைய கருணை. அதை விநியோகம் பண்ணதுல அந்த பக்தர் எங்க போறாரு? பகவான். இதுதான் டிஃபரன்ஸ். ஒரே செயல் தான். ஒன்னு புண்ணிய செயல், ஒன்னு கிருஷ்ண உணர்வு செயலாற்று. புண்ணிய செயல் கிருஷ்ண உணர்வுல செயலாற்று. புண்ணிய செயலும் பந்தப்படுத்தக்கூடியது, கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறது பந்த வினையிலிருந்து விடுவிக்கக்கூடியது. அதனால கிருஷ்ணன் சொல்றாரு, யஜ்ஞாத்தாத் கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா ததத்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சாரம். விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் செயலாற்றுறாங்களோ அவங்க கர்ம வினையிலிருந்து விடுபடுவாங்க. மற்றபடி அது புண்ணிய கர்மாவா இருந்தாலும் கஷ்டப்படுதாங்க. பிறவி எடுக்கணும், ஜென்ம முர்த்தி ஜெராவியாதி, சொர்க்கத்துல போனாலும் ஆபிரம்ம போன திரும்பி பிறவி எடுக்கணும். ஆனா கிருஷ்ணனோட செயலாற்றுல என்னைக்குமே நஷ்டம் கிடையாது. சோ இப்போ அந்த இந்திரதும்ன ராஜா கஜேந்திரன் யானையா போனாரு. கஜேந்திரன் யானை, இந்த யானையோட கூட்டத்துல போனோன்னு இந்த யானை கஜேந்திரன் யானைகளின் அரசன், கஜ இந்திரா. கஜ இந்திரானா யானைகளே இந்திரன் போல கஜேந்திரன். கஜம்னா யானை, இந்திரன்னா யானையிலே ராஜா கஜேந்திரன். இப்ப கஜேந்திரன் தன் மனைவிகளோட, குழந்தைகளோட, உறவினர்களோட ரொம்ப சந்தோஷமா காட்டிலே ராஜா மாதிரி வந்துட்டு. எல்லா மிருகங்களும் கஜேந்திரனுக்கு கீழ்படிச்சிருக்கு. கஜேந்திரன் தான் அங்க லீடர். ஒரு நாள் கஜேந்திரன் என்ன பண்ணாரு? தன் மனைவிகளோட போய் அந்த ஜலக்கிரீடை பண்றாரு. அழகான குளம், அழகான தாமரை குளத்துல இறங்கி இந்த யானை ஜலக்கிரீடை பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். தொம்பிக்கையில தண்ணி எடுத்து பீச்சு அடிச்சு விளையாடுவாங்க. இப்படி கஜேந்திரன் ரொம்ப சந்தோஷமா தன் பெண் யானைகளோட, மனைவிகள், நண்பர்கள், உறவினர்களோட
அந்த குளத்துல விளையாடிட்டு இருக்காரு. ஆனா இந்த துக்காலயம்ங்கிறத மறந்துட்டாரு அவர் ஜட உலகம் துக்காலயம். அடுத்த நிமிஷம் ஆபத்து இருக்கு. சமாஸ்ருதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவாம்புதீர் வத்ச பரம் பதம் பதம் யத் பதம் நதீஷ். இந்த உலகத்துல ஒரு ஸ்டெப்பும் டேஞ்சர் தான். அடுத்து என்ன வேணா நடக்கலாம். கஜேந்திரனுக்கு தெரியல இந்த குளத்துல ஒரு முதலை இருக்கு, அது என் காலை பிடிக்க போகுது, எனக்கு ஆபத்து. இந்த மாதிரிதான் நிறைய பாடம் இருக்கு இதுல. சோ கஜேந்திரா இந்த குளத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு முதலை வந்து கஜேந்திரனுடைய காலை பிடிச்சிருச்சு. கஜேந்திரனுடைய காலை கவுனுடைய முதலையோட கூரிய பற்கள் கஜேந்திரனுடைய காலை பிடிச்சு அப்படி கடிக்க, அப்படியே ரத்தம் வருது காலில் இருந்து, பிளட்டு. அந்த கஜேந்திரனுடைய காலுக்கு ரத்தம் வருது. கஜேந்திரன் போராடுறார் இந்த முதலையோடைய பிடியிலும் தன் காலை விடு வச்சுக்கணும். பெரும் யுத்தம். யாருக்கு? இந்த கஜேந்திரனுக்கும் முதலைக்கும். முதலையும் காலை விட்ட பாடில்ல, கஜேந்திரனும் விடுவிக்க போராடுற. முதல்ல காலை ஸ்ட்ராங்கா பிடிச்சு கடிச்சு யானையை கீழே தள்ள பாக்கு. யானை முழு சக்தியும், கஜேந்திரன் முழு சக்தியும் பிரயோகிக்கிறாரு. இந்த முதலை கூட சண்டை போறாரு. ஆயிரக்கணக்கான வருஷம் நடக்குது. முதலையும் காலை விட்ட பாடுல, கஜேந்திரனும் முழு சக்தியும் பிரயோகிக்கிறார். முழு சக்தி, ஹோல் எனர்ஜி. யானையோட பலம் தெரியும் இல்லையா? யானைக்கு எவ்வளவு பலம் இருக்கு, அதீத பலம். ஆனா பிரச்சனை என்னன்னா, யானைக்கு தரையில தான் பலம், தண்ணியில வந்து முதலைக்கு தான் பலம். இது முதலையோட ஃபீல்டு. முதலை வந்து தரையில வேகமா ஓட முடியாது, யானை வந்து தரையில வேகமா ஓடும். முதலையால தரையில வேகமா ஓடும். அதே முதலை தண்ணிக்குள்ள இருந்தா பயங்கர ஃபாஸ்டா போகும். இந்த முதலை இருக்கு இல்லையா, குரோக்கோடைல், அது வந்து தண்ணிக்குள்ள இருந்து பாருங்களேன் பயங்கர வேகமா நீந்தும். அதே முதலையை தரையில போடுங்க, நெளிச்சு போதால நீந்த முடியாது. அப்ப யாரோட ஃபீல்டு அது? இது முதலைக்கான இடம். அந்த குளம் வந்து முதலைக்கான இடம். அந்த முதலையோட வாயில யானை மாட்டிக்கிச்சு. இப்ப யாருக்கு பலம் அதிகம்? யானை விட முதலைக்கு தான் பலம் அதிகம் தண்ணிக்குள்ள. இந்த முதலை முழு சக்தியும் முடிச்சுக்குச்சு. யானை போராடு. யானை வந்து தன் முழு சக்தியும் கொடுக்குது, முதலையிட்ட இருந்து விடுபட முடியல. உடனே மற்ற யானைகளுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, கஜேந்திரன் ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு. தன் நண்பர்கள், உறவினர்கள், பெண் யானைகள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, நண்பர் வந்து கஜேந்திரன் வந்து மாட்டிக்கிட்டாரு, தன் கணவர் மாட்டிக்கிட்டாரு. இந்த யானைகள்லாம் கரைக்கு வந்துட்டு ஒரு யானை தும்பிக்கையை பிடிச்சிட்டு கஜேந்திரன் இழுக்கிறாங்க. கஜேந்திரனை கரைக்கு இழுக்கிறாங்க. ஆனா முடியல, போராடுறாங்க. ஹோல் ஃபேமிலி, ஹோல் யானை வர்க்கம் போராடுது கஜேந்திரனை காப்பாத்தணும்னு. ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுட்டு போயிட்டாங்க. நம்மளால முடியாதுன்னு இந்த யானைகள்லாம் போயிட்டாங்க. இப்ப திரும்பி கஜேந்திரன் தனியா போறாரு. இப்படி கால்ல இருந்து ரத்தம் கசிஞ்சு கஜேந்திரன் தன் முழு பலத்தை பிரயோகிச்சு முதலையும் விட்ட பாடில்ல. கஜேந்திரனாலும் தன்னை காப்பாத்திக்க முடியல. கஜேந்திரனுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராலும் காப்பாற்ற முடியல. கஜேந்திரன் சோர்ந்து போனார். கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட் ஆகுறாரு. பலம் இழந்து ரொம்ப பலவீனமாயிட்டார். அப்போ அந்த குளத்திலிருந்து ஒரு தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூ தும்பிக்கையில அப்படி எடுத்து மேல உயர்த்தி, ஓ ஆதி மூலமே, இந்த ஸ்லோகம், ஓ ஆதி புருஷரே, ஆதி புருஷா, அகில லோக நாதா, தீர்த்த ஸ்ரவா, சவண மங்களா, நாமதேயா அப்படின்னு பகவானை பிரார்த்தனை செய்ய. இப்ப எப்படி ஞாபகம் வந்தது? கஜேந்திர யானைக்கு எப்படி பகவானை நினைக்கணும் ஞாபகம் வந்துச்சு. இவ்வளவு நாலு குடும்பம், சமுதாயம், யானைகள் கூட்டம், புலன்ப வாழ்க்கை, முதலையோட பிடியில பாட்டிக்குச்சு. முதலையோட பிடியில எப்படி ஞாபகம் வந்துச்சு? எப்படி கஜேந்திரன் ஞாபகம் வந்தது? இந்த எனக்கு வந்து கிருஷ்ணா மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். அந்த ஆதி மூலம், ஆதி புருஷன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அவர் தான் எனக்கு உதவ முடியும், வேற யாரும் எனக்கு உதவ முடியாதுன்னு எப்படி ஞாபகம் வந்து? பதில் தெரியும் கைது. கவிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பஞ்சாங்கர்பணம் பிரபு. பிரபு அகத்தியர் வந்து அது சொல்லியிருப்பாருங்க பிரபு, உங்களோட கடைசி நேரத்துல பகவானே வந்து உங்களை கூட்டு போவாருன்னு சொல்லுவாங்க. அப்ப கடைசியில அவருக்கு வந்துட்டு அந்த முன்ஜென்ம ஞாபகம் எல்லாம் வருங்க பிரபு. எப்படி வந்தது? பகவான் தான் கொடுப்பாருங்க பிரபு அந்த ஞாபகம். மத்த ஸ்மிருதி ஞானம் பகவான் ஒருத்தருக்கு ஞாபக சக்தி, ஞாபகம் பண்ணது நான் தான் கொடுக்குறேன். மத்த ஸ்மிருதி ஞானம் பகவான் கிருஷ்ணா தான் ஞாபக சக்தி கொடுக்குறாரு, கிருஷ்ணா தான் ஞாபகம் மருதி கொடுத்தாரு.
கிருஷ்ணா வந்து இந்த யானைக்கு புலன்பு அனுபவிக்கட்டும்னு ஞாபகம் மருதி கொடுத்தாரு. இப்ப கிருஷ்ணா ஞாபக சக்தி கொடுத்தாரு. ஏன் ஞாபக சக்தி கொடுத்தாரு? இவர் பண்ண பக்தியை கிருஷ்ணா மறக்கல. நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்ததே சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். யாரேனும் ஒரு சிறு சேவை பகவானை செய்திருந்தாலும் அது பெரும் சேவையாக, ஒரு சிறிய சேவைதான், அதை வந்து கிருஷ்ணா பெரும் சேவையா எடுத்துக்கிறாரு. இந்த இந்திரதமன ராஜா தன் ராஜ்யத்தை விட்டு வந்தாரு, இப்ப யானை ஆயிட்டாரு. அதனால இவரை வந்து நான் ரட்சிக்கணும், இவரை நான் காப்பாற்ற வேண்டியது என்னோட டியூட்டி. ஏன்னா அவன் என் தூய பக்தன். அந்த தூய பக்தன் வீழ்ச்சி அடைய நான் விடமாட்டேன், அவன் தோல்க்க நான் விடமாட்டேன். கிருஷ்ணா ஞாபக சக்தி கொடுக்கிறாரு. அவர் கஜேந்திரன் அந்த தாமரை பூ எடுத்து ஆதி மூலமே. சோ இந்த சண்டையை வந்து தேவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்திராதி தேவர்கள் 33 கோடி தேவி தேவர்கள் பாக்குறாங்க. கஜேந்திரன் போராடிட்டு இருக்கிறார். அவரு எந்த தேவதையும் உதவி கூப்பிடல. ஏன்னா யாராலும் கஜேந்திரனை காப்பாற்ற முடியாது. ஏன்னா முக்தி வந்து கிருஷ்ணா மட்டும்தான். முக்தி பிரதானம் சர்வேஷம் விஷ்ணு ரேவ நசம் செயல். பகவானை தவிர மோட்சம் யாரும் கொடுக்க முடியாது. அது கணபதியோ கார்த்திகேயனோ மகாதேவரோ பிரம்மதேவரோ யாருமே தர முடியாது. அதனால எல்லா தேவரும் மௌனமா இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த தேவருக்கு நல்லா புரிஞ்சுது, கஜேந்திரன் நம்மளை கூப்பிடல, ஆதி மூலம் சொல்லி கூப்பிடுறாரு, ஆதி புருஷன்கிறாரு. சோ ஆதி மூலம் ஆதி புருஷன் கிருஷ்ணா. சோ இந்த தேவர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இப்ப கஜேந்திரன் நம்மளை கூப்பிடல, அவர் பகவானை கூப்பிடுறாரு. ஏன்னா அவர் தான் ஆதி மூலம், அவர் தான் ஆதி புருஷர். அந்த பகவான் தான் கஜேந்திரனை விடுவிக்கணும், அவர் பகவான் தான் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்க போகுது? சோ கஜேந்திரன் அந்த யானை உடலை விடக்கூடிய டைம் ஏறக்குறைய டயர்ட் ஆயிடுச்சு. டயர்ட் ஆகி தன்னோட பலம் எல்லாம் இழந்து அந்த தாமரை பூ எடுத்து ஆகாசத்தை நோக்கி உயர்த்தி, ஓ ஆதி மூலமே ஆதி புருஷரே, ஈமிடிட்டா பவாமை நசரத் பார்த்தா மையா வச்சு ஈமிடிட்டா அடுத்த செகண்ட் பகவானுக்கு வர கருட வாகனத்துல பறந்து வர. கருட வாகனத்துல பறந்து வந்து அப்படியே இந்த கஜேந்திரன் மேல தூக்குறாரு. கஜேந்திரனை மேல தூக்கி இமீடியட்டா அந்த முதலையோட கழுத்து துண்டிக்கிறார். சுதர்சனை வச்சு முதலையோட கழுத்தை துண்டிக்கிறார். என்ன நடந்தது? இந்த பகவானை கரம் பட்டு யானை மேல வரும்போது இந்த முதலையோட கழுத்து துண்டிக்கும் போது 2 பேரும் ஒரு தெய்வீகமான ரூபம் எடுத்துக்கிறார். முதலை வந்து அந்த முதலை யாரு? அந்த முதலை வந்து ஹூக்குங்கிற கந்தர்வா. இந்த ஹூக்கு கந்தர்வா என்ன பண்ணாரு? ஒரு நாள் அவரு இந்த மாதிரிதான் ஜென்மஸ்வரிய சுதஸ்ரீவின் ஏதபாதம பத்மமான், உயர்ந்த குல பிறப்பு, வசதி, பேர், புகழ் இதெல்லாம் கண்ணை மறைக்கும். இந்த ஹூக்கு கந்தர்வா பெண்களோடு நடனம் ஆடி விளையாடி தண்ணிக்குள்ள போய் விளையாடிட்டு இருக்கு. அங்க தேவலா ரிஷி, தேவலர் தபம் செஞ்சுட்டு தான் அவர் காலை பிடிச்சி இழுத்துட்டு. தேவலர் கோபம் வந்து, அடே ஹூக்கு, நீ ஒரு முதலையா போன்னு சபிச்சிட்ட, தண்ணியில தானே விளையாடுற, நீ முதலையா போ. அவர் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் முனிவருடைய. ஏன்னா இந்த பெண்களை சபிக்க வேண்டாம், பெண்களுக்கு சாபம் வேண்டாம், அவங்க போட்டும். இந்த கந்தர்வன் தானே அவன் ஆளுகளை வாங்கியிருந்தான், இவனை சபிக்கும். இவன் வந்து தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க அவர் சொன்னாரு, நீ முதலையா போனாலும் அந்த பகவானே உன்னை விடுவிப்பாரு. ஆனா இந்த முதலை அடைந்த நிலையும் கஜேந்திரன் அடைந்ததும் 2 ஒண்ணு இல்லை. பாத்தீங்களா? இங்க என்ன சொல்லி ப்ரோபா சொன்ன வார்த்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எனவே பகவானின் தயவை முழுமையாக நம்பியுள்ள பக்தனுக்கு முதல் வாய்ப்பு, கஜேந்திரனுக்கு மோட்சம், முதலைக்கு அந்த கந்தர்வனுக்கு கந்தர்வலோகம், அவனுக்கு மோட்சம் இல்லை. அந்த முதலையை வந்து கிருஷ்ணாவை சாபத்திலிருந்து மட்டும்தான் விடுவிச்சார். கந்தர்வனான அந்த ஹூக்கு கந்தர்வனுக்கு அந்த சாப விமோக்ஷன் கிடைச்சது. ஆனா கஜேந்திரனுக்கு வைகுண்ட பிராப்தி கிடைச்சது. ஏன்னா கஜேந்திரன் தூய பக்தர். எப்படி ரொம்ப அழகான லீலை. பகவான் அவதாரம் செஞ்சு அந்த முதலையோட உடல் அந்த கந்தர்வனை விடுவிச்சு கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்து, கஜேந்திரனை அப்படியே அகஸ்தியர் சொன்ன மாதிரியே வந்து அவர் தன் வைகுண்டத்தை கூட்டிட்டு போறார். இது ஒரு அழகான லீலை. இதுல என்ன பாடம் நமக்கு? இதுல என்ன பாடம்? இந்த பௌதிக உலகம் வந்து முதலைய போல மாயாசக்தி. இந்த மாயாசக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி, வெல்ல முடியாது. எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலசாலியாலும் யானையை போன்ற பலசாலி கூட முதலையை வெல்ல முடியல, தண்ணிக்குள்ள மாட்டிக்கிச்சு யானை. அந்த மாதிரி ஜீவாத்மாவாகிய நம்ம கிருஷ்ணாவுடைய உயர்ந்த சக்தி தான். இந்த பௌதிகளும் கிருஷ்ணாவுடைய தாழ்ந்த சக்தி. ஆனா மாயா சக்தி இருக்கு, அது கிருஷ்ணாவுடைய சக்தி. மம மாயா துரத்யா, என்னுடைய மாயா சக்தி. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா, என்னுடைய மாயா சக்தி வெல்றது அவ்வளவு எளிதல்ல.
மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தி. யார் என்னை சரணாகதி பண்றாங்களோ அவங்கதான் மாயாசக்தியை வெல்ல முடியும். கஜேந்திரனால முடியலையே. கஜேந்திரன் தன் சொந்த முயற்சி வெளிப்படுத்தினாரு, தன்னை காப்பாத்திக்க முடியல. நண்பர்கள் உறவினர்கள் அவங்களால காப்பாற்ற முடியல, தேவர்கள் அவங்களால காப்பாற்ற முடியல, பகவானால மட்டும்தான் கஜேந்திரனை காப்பாற்ற முடியும். அதனால இந்த ஜட உலகத்துல மாயாசக்தியுடைய பிடியில் நம்மள இருக்கு. இந்த மாயாவுடைய பிடியில, மாயாவுடைய மடியில நம்ம தூங்கிட்டு இருக்கோம். நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாது. தேவர்களாலோ இல்ல உறவினர்களோ நண்பர்களோ யாருமே இந்த முதலேட்டத்தை நம்மளை காப்பாற்ற முடியாது. பகவானும் பகவானு தூய பக்தரால் மட்டும்தான் முடியும். பகவானை தூய பக்தர், குருமார்கள், ஆச்சாரியர்கள், அவங்க கருணை இருந்தாதான் இந்த மாயாங்கிற முதலேட்டு நம்ம விடுபட முடியும். இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஏன்னா கிருஷ்ணாவோட சக்தி அது, கிருஷ்ணாவுடைய சக்தி. அதனால இதுல என்ன பியூட்டிஃபுல் லெசன், என்ன அழகான பாடம். கஜேந்திரனை விடுவிக்கிறதுக்கு பகவான் தான் வர முடியும். அதே போல நான் பக்தி தொழில உறுதியா வைராக்கியமா செயல்பட்டா, ஒருவேளை நான் பக்தி தொழில் விலை நேர்ந்தாலும் கிருஷ்ணன் நம்மளை விலை விட மாட்டேன். ஏன்னா மாயாசக்தியுடைய கவர்ச்சி எப்படி வேணாலும் இருக்கலாம். மாயாசக்தி ஒரு தூய பக்தரை வசீகரிக்கலாம். சொல்ல போப்பட்ல சொல்லியிருந்தேன். பரமபுருஷருடனான தனது உறவை யானை நினைவு வைத்திருந்தது. அது பகவானை ஆதி புருஷரே அனைத்தையும் அனுபவிப்பதே மூலப்புருஷரே என்று அழைத்தது. பகவான் ஜீவராசி உணர்வுடையவர்களா இருப்பதால் இருவரும் அனுபவிப்பாளர்களே. ஆனால் அனைத்தையும் படைத்தவர் பகவான் ஆகியால் அவரே ஆதி அனுபவிப்பாளர் ஆவார். அதனால இங்க என்ன லெசன், இங்க பாடம் என்னன்னா, நம்ம எனி டைம் எந்த நேரத்துல மாயினால் வசீகரிக்கப்படலாம். இந்த மாயாசக்தி இந்த முதல மாதிரி. சோ நம்ம கிருஷ்ணரை மறந்த உடனே இந்த முதலை பிடிச்சிக்க தயாராரு. அதனால நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வேற யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. கஜேந்திரனுடைய நண்பர்களோ உறவினர்களோ தேவர்களோ யாருமே கஜேந்திரனை காப்பாற்ற முடியல. கிருஷ்ணா தான் அது மாதிரி நாம இந்த ஜட உலக துன்பத்திலிருந்து விடுபடணும், ஜட உலக பிரச்சனையிலிருந்து விடுபடணும், அறியாமையிலிருந்து விடுபடணும். இதுல இருந்து விடுபடணும்னா பகவானுடைய தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், பக்தர் சங்கம், இதெல்லாம் தான் நம்ம பாதுகாப்பு. இதுல தான் பாதுகாப்பு. வேற யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது. அதனால கஜேந்திர மோக்ஷ திரும்ப திரும்ப படிக்கிறதுனால கேட்கறதுனால என்னாகும், எனக்கு பகவான் மேல பற்றுதல் அதிகரிக்கும். பகவான் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், அவர் மட்டும்தான் என்னை பாதுகாக்க முடியும், அவர் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும் அப்படிங்கிற சரணாகதி. சோ கஜேந்திர லீலை படிக்கிறவங்களுக்கு பகவான் மேல சரணாகதி ஏற்படும், வைராகியம் ஏற்படும். பகவான் மட்டும்தான் எனக்கு உதவ முடியுங்கிற உறுதி ஏற்படும். அதனால முன்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல 8th cantoல கஜேந்திர லீலை இன்னும் விவரமா அவருடைய பெயரு பிரார்த்தனை. ஸோ கஜேந்திரா அவர் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றதும் மங்களமானது. யாரெல்லாம் கஜேந்திரனுடைய பிரார்த்தனை படிக்கிறாங்களோ எல்லாருக்கும் பகவான். ஸோ இந்த பிரார்த்தனையில புனித நாமத்தோடைய மகிமை. ஓகே, அப்போ கிருஷ்ணா கஜேந்திரனுக்கு உதவி பண்ணாரு, அவர் கிருஷ்ணாவுடைய பக்தரா இருக்காரு. நான் எப்படி கிருஷ்ணர் உதவி கிடைக்கிறது? ஸோ கிருஷ்ணாவுடைய நாமம் இருக்கே. பகவான் பரிபூர்ண அறிவாக இருப்பதால் அவருக்கும் அவருக்கு புனித நாமத்துக்கு வேறுபாடு இல்லை. சோ பகவானை உதவி கிடைக்கலாம். அந்த கிருஷ்ணா இப்போ எந்த கிருஷ்ணர் கஜேந்திரனை விடுவிச்சாரோ அவர் இப்போ நாமத்துல இருக்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த யானை கடந்த கால நற்பலன்களின் விளைவாக பகவான் புனித நாமத்தை அதனால் பாட முடிஞ்சது. இப்போ நமக்கு நாமம் சொல்ற பாக்கியம் இருக்கு. எப்படி நமக்கு நாமம் சொல்ற பாக்கியம் இருக்கு? ஏதோ முன் ஜென்மத்துல ஏதோ இதுக்கு முன்னாடியே பாகவதம் 3rd canto கபில தேவர் சொல்றாங்க தேவகூதி மாதாஜிட்ட, அவங்க அம்மா கிட்ட,
ஒருத்தர் பகவான் நாமத்தை உச்சரிக்கணும், அதுக்கு முற்பிறவிலேயே அவர் யாகம் செஞ்சிருக்கணும், தானம் தவம் இதெல்லாம் பண்ணியிருந்தாதான் கலியுகத்துல அப்போ நமக்கு நாமம் சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆச்சாரியர்கள் இருக்காங்க, குருமார்கள் பக்தர்களுக்கு உதவி செய்யறாங்க, நாம சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பெரும் பாக்கியம். இதை பயன்படுத்திக்கிட்டா நம்ம போல ஒரு பாக்கியசாலி யாரு? இன்னைக்கு நம்ம பகவானை உதவிக்கு அழைக்கலாம். எப்படி கஜேந்திரன் முன்னாடி கிருஷ்ணா இல்ல, கஜேந்திரன் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி அழைக்கிறாரு. அதே மாதிரி நானும் கிருஷ்ணா உதவிக்கு அழைக்கலாம். அப்ப என்ன நினைக்கணும் நம்ம? நான் சாண்டிங் பண்ணும்போது கஜேந்திரனுடைய மனோபாவத்துல இருக்கணும். கிருஷ்ணா, நான் ஆதரவற்றவன், நான் ஆதரவற்ற நிலையில இருக்கேன், நான் ஒரு அனாத, நான் ஒரு பாவி, என்னை விடுவீங்க, நான் இந்த பௌதிக துன்பத்துல விழுந்துட்டேன், நான் அறியாமையில இருக்கேன், என்னை காப்பாத்துங்க, எனக்கு பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க அப்படின்னு கஜேந்திரனுடைய மனோபாவத்துல பிரார்த்தனை செய்யும். அப்படி பிரார்த்தனை பண்ணும். கிருஷ்ணா தான் எனக்கு அடைக்கலாம், கிருஷ்ணா தான் என்னை பாதுகாக்கணும், கிருஷ்ணா எனக்கு உங்களை தவிர வேற கதி இல்லை, நான் கதியற்ற நிலையில இருக்கேன் அப்படிங்கிற உணரணும். இந்த பௌதிக லோகத்துல நான் சொகுசா இருக்கேன்னு நினைச்சா போச்சு, அவ்வளவுதான். அதான் மாயா. இந்த பௌதிக லோகத்துல நான் சொகுசா இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சா மாயா. எப்ப வேணா நமக்கு பிரச்சனை வரலாம், எப்ப வேணா துன்பம், எனி டைம், பதம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆபத்து தான். அதனால முழுக்க கிருஷ்ணனுடைய கருணையும் அவரே சார்ந்து இருக்கு. அதுதான் இந்த ஹோல் பாஸ்ட் முழு நிலையும் ஒரு பக்தன் கிருஷ்ணரை முழுமையாக சரணடையும், முழுமையாக சார்ந்து இருக்கும் அப்படிங்க. ஹரே கிருஷ்ணா. நிரந்தர ஸ்ரீமத் பாகவதம் கி. ஸ்ரீல பிரபுபாத்